ஜல்லிக்கட்டை விட எதற்கு இங்கே பெரிய எழுச்சி வந்திருக்கணும், விதைக்கு வந்திருக்கணும். இதை குறித்து இங்கே பாருங்கள், நம்ம இக்ஸாவில் ரொம்ப கம்மியான வாடகையில் ஏசி கீசிலாம் இல்லாமல் ஒரு 50 சேர் போகிற ஒரு இடத்துல ஒரு 50 பேர் வந்து உட்காந்து நடத்துகிற அளவில் தான் இதற்கான இந்த மாட்டின் மக்களிடத்தில் விழிப்புணர்வு இருக்குது. ஆனால் இதுவே ஒரு டிக்டாக் நடிகர் இல்லை ஒரு பிக் பாஸ் நடிகை இல்லை இப்போ யாரோ சொல்கிறாங்களே கட்சி ஆரம்பித்து ஆட்சிக்கு வந்துடும், அவங்கக்கிட்ட இருக்கிற ஒரு சாதாரண ஒரு நடிகர் இங்கே வந்து ஒரு நிகழ்ச்சி பண்ணுறாருன்னா இன்றைக்கி 1000 போலீஸ். தமிழ்நாட்டில் நாங்களும் கம்யூனிஸ்ட்லாம் மாநாடு நடத்துகிறோம், கூட்டம் நடத்துகிறோம். எங்களுடைய மீட்டிங்லாம் பாதுகாப்பு இருக்கா நல்லா இருக்கான்னு எந்த எஸ்பி எங்கள் மேடைக்கு வந்து பார்த்ததில்லை, எந்த மெட்டல் டிடெக்டர் செக் பண்ணுறதில்ல, எந்த கமிஷனர் ஐஜியும் வந்து பார்க்குறதில்ல. ஆனால் இப்போ சினிமா கட்சி தலைவர்களுக்கு மாநாடு கூட்டம் அப்படின்னாக்கா பூரா அதிகாரி அங்கே தான் இருக்கிறான். நாடு எப்படி போயிட்டுருக்கு பாருங்கள், அதுக்கு சொல்ல வரேன். ஆகை மக்கள் எப்படி இருக்கிறான் அதையும் நம்ம சிந்திக்கணும். இங்கே வெற்றி இத்தனை தலைவர்களை இத்தனை அமைப்புகளை கூப்பிட்டு நாங்கள் கூப்பிடும் போதெல்லாம் எங்கள் கூட்டி எம்எல்ஏக்கெல்லாம் வர்றதுக்கெல்லாம் தயாராக இருக்கிறோம். எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் நீங்கள் உழைக்கிறீங்க, கஷ்டப்படுறீங்க, துண்டறிக்கை போடுறீங்க, புத்தகம் போடுறீங்க, ஸ்டால் போட்டு உட்காடுறீங்க, புத்தக காட்சியில் உணவு திருவிழா நடத்துகிறீங்க, இயற்கை உணவை போற்றி பாதுகாக்கிறீங்க. இதையெல்லாம் புரிந்து கொள்ளுகின்ற சமூகம் எவ்வளோ பேர்? இது குறித்து எந்த புரிதலும் இல்லாமல் ரொம்ப வலி வேதனையாக இருக்குது. நல்லா அரசியல்வாதியை ஏன்டா வந்தேன்னு இப்போ நினைக்கிறேன். ரொம்ப நினைவு தெரிந்த காலத்துலேருந்து அரசியல் இருக்கிறேன். 6 முறை தேர்தலை சந்தித்து 3 முறை வெற்றி பெற்று ஒரு 40-45 ஆண்டு காலம் அரசியல் வாழ்க்கையில் இருக்கிறேன். ஆனால் இப்போ நான் சந்திக்கிற இந்த அரசியல் மாரி ஒரு கேவலமான, கீழ்த்தரமான, அநாகரிகமான, பண்பாடற்ற ஒரு அரசியல் நான் என் வாழ்நாளில் சந்தித்ததே இல்லை. ஒரு அம்மா போன வாரம் தந்தி தொலைக்காட்சியில் பேட்டி கொடுத்துருக்காங்க. மகாலிபுரத்தில் நின்று ரொம்ப தவமிருந்து ஒரு பெண் பிள்ளை பார்த்தாங்களாம். அதுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லையாம், சீரியஸாக இருக்கான் ஐசியூவில். எங்கே? பழனிக்கு அருகாமையில் திண்டுக்கல் மாவட்டத்தில். வெளியில் உட்காந்துருக்கும்போது ஃப்ளாஷ் நியூஸ் போச்சான். ஒரு நடிகர் மகாபலிபுரத்துக்கு வராறான். அந்த நடிகரை பார்த்துன்னு சொல்லிட்டு ஐசியூவில் இருக்கிற பொண்ணை 10 மாதம் சுமந்து பெற்ற பொண்ணு செத்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு என் புருஷனுக்கு தெரியாமல் நான் வந்து இந்த நடிகரை நேராக பார்க்க வாய்ப்பு கிடைச்சதேன்னு வந்திருக்குன்னு பேட்டி கொடுக்குது. அதையும் எங்கள் தமிழர் தந்தை பத்திரிகை தந்தி தலைப்புச் செய்தியாக வெளியிடுது. அதுலேயும் பார்த்தா 30 லட்சம் வியூவர்ஸ் அந்த ரீல் ஷார்ட்டை 3 மில்லியன் பார்த்துருக்காங்க. அப்போ நாங்கள் எங்கே வாழ்கிறோம்? ஒரு தாய் சொல்லுது, எனக்கு 2 பெண் பிள்ளை செத்து விட்டாங்க, பரவாயில்ல, அந்த நடிகர் என்கிட்ட வீடியோ காலில் பேசிட்டார், எனக்கு அதுவே போதும், நான் இன்னொரு பிள்ளைய கூட சாவ கொடுப்பேன் அவருக்காக. அப்போ கம்யூனிஸ்ட் தோழர்களே, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக ஓயாத உழைக்கிற எங்கள் வன்னி அரசு பண்ணவர்களே, நம்மலாம் 40 ஆண்டு 30 ஆண்டு 50 ஆண்டு பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரர்களாக இருக்கிறோம் என்று சொல்வதில் நாம் அவமானமாக கருதுகிறேன் நான், என்னை பொறுத்த வரையில். காரணம், எந்த புரிதலும் இல்லாமல், எந்த தெளிவும் இல்லாமல், எந்த விழிப்புணர்வும் இல்லாமல் ஒரு சமூகம் இங்கு உருவாகி நின்று கொண்டிருக்கிறது. நான் பிக் பாஸை எதிர்த்து இந்த ஆபாசம் அருவருக்க காட்சி இதெல்லாம் கொஞ்சம் மாற்றி அமைங்கன்னு சொல்லி போராடினேன். அதுக்கு ஒரு போராட்டம் பண்ணால் அதில் ஒரு 1000கணக்கான கமெண்ட்ஸு. அதை எடுத்து சரி என்னதான் இருக்குது சமூகத்தில், என்னதான் நிலைமை அப்படின்னு பார்த்தா, ஏடா நாங்களாம் சந்தோஷமாக இருக்குது, உனக்கு பிடிக்கலடா வேல்முருகான்றான். நான் கூட இப்போ ஒரு வித்தியாசப்பட ஒரு போராட்டத்தை அறிவிக்கலான்னு இருக்கிறேன். அங்கே ரொம்ப ஆடைக்கு பஞ்சமாக இருக்குது. அதனால் நல்லா நம்ம ஊர் கைத்தறி ஆடைகள்லாம் வாங்கி எடுத்து போய் மதுரையிலேருந்து ஒரு பெண் அதுக்கு இருக்காங்க, பூங்கொத்தை கொடுத்து இந்தாம்மா இந்த உடையெல்லாம் நாங்கள் தரோம், கொஞ்சம் போட்டுக்கு. அப்புறம் இன்னொரு தம்பி இருக்கிறான். அந்த தம்பி அவன் என்ன பேசுகிறான், என்ன பண்ணுறான், கைவரையை கூட விட மாட்டேன்ட்டானுங்க. இதுக்கு இன்றைக்கி கோடிக்கணக்கான மில்லியன்ஸு பார்வையாளர்கள், விளம்பரங்கள், கொட்டி கொடுக்குற கார்பரேட் பெருநிறுவனங்கள் ஆக இந்த சமூகத்தில் இருக்கிற இந்த அவலங்களை இத்தனை உழவர் பேர் இயக்கத்துடைய பிறந்தைகள் வந்து உட்காந்துருக்காங்க. பூவுலகின் நண்பர்கள் நம்ம விதைச்சிக்கிட்டே இருப்போம், ஒரு நாளைக்கு மக்கள்கிட்ட கண்டிப்பாக போய் சேருன்ற நம்பிக்கையில் இது போன்ற பணியை செய்யக்கூடிய இந்த மேடையில் வந்து அமர்ந்திருக்கிற, இந்த அரங்கத்தில் அமர்ந்திருக்கிற உங்கள் அனைவரையும் நான் உண்மையிலேயே மகிழ்கிறேன். அதுலேயும் குறிப்பாக பூவுலகின் நண்பர்கள், இளைய தலைமுறையினர் கொஞ்சம் பேர் ஆணும் பெண்ணுமாக நின்று இந்த பணிகளை நீங்கள் செய்கிறீங்க. உங்களுக்கு வந்து நான் வாழ்த்து தான் சொல்லணும். ஏன்னா இளைய தலைமுறை எப்படி இருக்குன்னா, ஒரு 3 வயது குழந்தை கூட்ட நெரிசலில் கீழே வந்து கிடக்குது. அந்த குழந்தை மேலே தாள் மேலே ஏறி நின்று தன் நடிகனை செல்ஃபி எடுக்கிறான், வெளா எலும்பில் ஏறி நிற்கிறான். அது வயிறு பிதுங்கி அந்த குடல் வெளியே வந்திருக்கு. 41 பேருடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் சொல்லுது, தாள் எலும்புகளும் தலா எலும்புகளும் விலா எலும்புகளும் நொறுங்கி அவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் என்று. நொறுக்கியவர்கள் யார் என்று சொன்னால் என்னுடைய கல் தோன்றா முன் தோன்றா மூத்த தமிழ்குடிகள் தான். அதிலும் 41 பேரில் கிட்டத்தட்ட ஒரு 30 பேர் என் ஒடுக்கப்பட்ட அன்றாடம் காட்சிகளாக கூலிகளாக இருக்கிற ஏழை வர்க்கத்தின் தாய்மார்களும் உறவுகளும் தான் செத்து முடிந்திருக்கிறார்கள். எங்கேயும் ஒரு கிராஸ் பெல்ட் அந்த 31 பேரில் செத்ததாக நான் பார்க்கல.
ஆக நாம் எங்கே இருக்கிறோம்? நம்முடைய உறவுகள் எங்கே இருக்கிறது? நம்முடைய இளைய தலைமுறை எங்கே இருக்கிறது? நம்முடைய அப்பா அம்மா தாத்தா பாட்டி காலத்தில் இப்படிலாம் இல்லை. ஏன் நம்ம காலத்திலேயே சிவாஜி கணேசனோட மிகப்பெரிய நடிகன் தமிழ்நாட்டில் யார்? கமலை கூட சொல்லலாம், ஒரு மிகப்பெரிய கலைஞன். ஆனால் இன்றைக்கி என்ன சொல்லவே முடியல, விவாதிக்கவே முடியல. தொலைக்காட்சி விவாதங்களை வன்னியரசு சம்மதெல்லாம் விவாதிக்கும் போது நான் பார்க்குறேன், ஷானாவாஸ்லாம் விவாதிக்கும் போது ஒன்றுமே புரியல. இப்போ போய் அந்த தலைவரே பேசினார்ல பாண்டிச்சேரியில், ஒரு ரேஷன் கடை கூட உள்ள பாண்டிச்சேரியில் அப்படின்னு. இப்படிப்பட்ட மக்களை கொண்டா, இதை விட நான் சட்டமன்றத்திலே ஊடகத்தை கோச்சிக்கிட்டேன். இங்கே வந்திருக்கவங்களாம் ஊடகத்தில் பணி செய்கிற ஊழியர்கள், இவர்களை கோச்சிக்கல, இந்த ஊடக முதலாளிகளை கோச்சிக்கிட்டேன். ஏன்னா இன்னைக்கு எங்கே இருக்குது? இப்போ எல்லாம் லைவில் போகுது. எதில்? ஒரே ஒரு தொலைக்காட்சியில் கூட மெயின் ஸ்ட்ரீமில் ஒரு வரி வராது, எல்லாம் யூடியூப்பில். அதுவும் போடுவாங்க, வியூவர்ஸ் வரலன்னா அடுத்த நிமிஷம் எல்லாத்தையும் தூக்கிடுவாங்க. இவங்களுக்கு சேர்த்து சோறு போடுவதற்காகத்தான் இந்த கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது, இந்த கருத்தரங்கு இங்கே நடக்கிறது. ஆக இதையெல்லாம் இப்படி போய்கிட்டு இருக்கேன்ற பெரிய வழியோடு நாங்கள் இருக்கிறோம். இருந்தாலும் வருகின்ற கூட்டத்தொடர் ஜனவரி மாதம் நடக்க இருக்கிறது. இந்த கூட்டத்தொடரில் கண்டிப்பாக எப்படி நம்முடைய புதிய கல்விக் கொள்கையை ஒன்றிய அரசு இயற்றினாலும் கூட, சட்டத்தை நிறைவேற்றினாலும் 2 அவைகளில் தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்த மாட்டேன் என்று துணிந்து அந்த காவிக் கொள்கைக்கு எதிராக தமிழ்நாடு முதலமைச்சர் இருந்தாரோ, அதுபோன்று இந்த விதை திருத்த சட்டத்தை தமிழ்நாட்டில் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், இதை அனுமதிக்க முடியாது, இதை நாங்கள் எதிர்ப்போம், அல்லது எங்கள் 40 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் சேர்ந்து இதை திரும்ப பெற வைப்போம் என்கிற உறுதிமொழியை தருகின்ற வகையில் ஒத்த கருத்துள்ள முன்வரிசை தலைவர்களோடு பூவுலகின் குரலாய், இந்த உழவர் பேர் இயக்கங்களின் குரலாக நிச்சயம் நம்மாழ்வரை சுமந்து எத்தனையோ இளைஞர்கள் தனிப்பட்ட முறையில் இது போன்ற பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்களே, அவர்களுடைய அந்த நல்ல எண்ணத்தை பாராட்டுகின்ற வகையில், போற்றுகின்ற வகையில் உங்களின் பின்னால் தமிழக வாழ்வுரிமை கட்சியும் இருப்போம் என்பதை தெரிவித்து, தொடர்ந்து 15 ஆண்டுகளாக தமிழ் சமூகத்தின் வாழ்வுரிமைக்காக சுமார் 150 அரசியல் கட்சி அமைப்புகள் இயக்கங்களை ஒருங்கிணைத்து தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பை நடத்துகிறோம். சுற்றுச்சூழல் அமைப்பு என்கிற முறையில் பூவிலகம் நண்பர்களும் அதில் ஒரு அங்கத்தினராக இருக்கிறார்கள். தேவை ஏற்பட்டால் அத்தனை அமைப்புகளையும் இயக்கங்களையும் ஒன்று திரட்டி நிச்சயமாக இந்த 15 ஆண்டுகளாக தமிழ் சமூகத்தின் வாழ்வுரிமை சிக்கல்களுக்காக மிகப்பெரிய போராட்டங்களை முன்னெடுப்பது போல் தேவைப்பட்டால் ஒன்றிய அரசுகளின் இந்த சட்டங்களுக்கு எதிராகவும் தமிழ்நாடு அரசும் தமிழக முதலமைச்சரும் இதற்கு எதிராக சரியான முடிவை எடுக்க வேண்டும் என்கிற வலியுறுத்தியும் போராட்டங்களை முன்னெடுப்போம் என்பதையும் தெரிவித்து, பரவாயில்ல அதிகமாக இருக்கைகள் காலி இல்லை, ஆனால் வந்திருக்கிற விரல் விட்டு எண்ணக்கூடிய கூட்டமாக இருந்தாலும் அறிவு சார்ந்து இந்த மண்ணையும் மக்களையும் மொழியும் இனத்தையும் இயற்கையும் காற்றையும் நேசிக்கின்ற ஒரு நல்ல கூட்டத்தில் கலந்து கொள்கின்ற மனநிறைவோடு வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.